பாக்கியலட்சுமி சீரியல்ல நிதிஷோட அப்பா சுதாகர் நிதிஷை ஜெயில்ல இருந்து ஜாமீன்ல வெளியே எடுத்திட்டு வர்றாரு. வந்ததும் நிதிஷ் கிட்ட இனியாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுடா, இல்லைனா அவங்க குடும்ப பிரச்சனை டொமஸ்டிக் கேஸ் போட்டுடுவாங்க, அப்படி போட்டாங்கன்னா நாம 3 பேரும் ஜெயிலுக்கு போயிடுவோம், அப்போ காப்பாத்த யாருமே வரமாட்டாங்கடான்னு அப்படியே பயந்து போய் எச்சரிக்கிறாரு. அடுத்து நிதிஷ் இனியா வேலை பார்க்கிற ஆபீஸ்க்கே போறான். இனியா அவனை பார்க்கவே மறுக்கிறான். உடனே நிதிஷ் ஆபீஸ்லயே ரகளை பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த இனியாவோட காலீக்ஸ் போலீஸை கூப்பிடட்டுமான்னு மிரட்டுறாங்க. இவனா உங்க புருஷன், இது காதல் கல்யாணமான்னு இனியா கிட்ட கேக்குறாங்க. இந்த சம்பவங்களால இனியாவுக்கு ஒரே குழப்பம். என்ன செய்யறதுன்னே தெரியாம மனசுக்குள்ள ஒரே சங்கடத்தோட வீட்டுக்கு திரும்புறான். வீட்டுக்கு வந்ததும் கோபியும் ஈஸ்வரியும் இனியா கிட்ட நிதிஷ் விஷயம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரியாதுலன்னு ஒரு மாதிரி பதட்டமா சந்தேகமா கேக்குறாங்க. இனியாவும் இல்ல தெரியாதுன்னு ஒரு தயக்கத்தோட சொல்றா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இனியா திடீர்னு எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு சொல்றா. அவளோட வாழ்க்கையை பத்தி ஒரு பெரிய முடிவை, ஒரு ரகசியத்தை இப்பதான் உடைச்சு சொல்ல போறா போல. அவளுக்குள்ள அவ்வளவு நாளா அடக்கி வச்சிருந்த பாரம், அதை இப்போ இறக்கி வைக்க துடிக்கிறா. அப்போதான் எழில் வெளிநாட்டிலிருந்து வீட்டுக்கு வர்றான். அவனை பார்த்ததும் இனியாவுக்கு அழுகை பீறிட்டு வருது. எழிலும் எனக்கு ஏன் இந்த விஷயத்தை யாரும் சொல்லலன்னு ரொம்ப கோபப்படுறான். நிதிஷ் மேல கேஸ் போடணும், அவன் மூஞ்சியை உடைக்கணும்னு அப்படியே ஆவேசமா சொல்றான். இதை கேட்ட செழியனும் ஆமாடான்னு சப்போர்ட் பண்றான். ஆனா பாக்கியாவும் கோபியும் இப்போ வேண்டாம், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி உடனடி நடவடிக்கையை தவிர்க்க சொல்றாங்க. அங்க இருந்த எல்லாரையும் அப்படியே ஷாக் ஆக்கி இனியா ஒரு முடிவை சொல்றா. எனக்கு நிதிஷ்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும். இதை கேட்டதும் ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியில அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இனியா உடனே மேல ரூமுக்கு போயிடுறா. எழிலும் செழியனும் உடனே ஒரு லாயரை பார்க்கணும்னு கிளம்புறாங்க. ஆனா பாக்கியா அமைதியா இருக்காங்க. செழியன், என்னம்மா ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களான்னு கேக்குறான். அப்ப பாக்கியா விளக்குறாங்க, சுதாகர் குடும்பம் இனியாவை மறுபடியும் கூட்டிட்டு போக முயற்சி பண்றாங்க. இப்ப போய் விவாகரத்து கேட்டா அது பெரிய போராட்டமா மாறும். கோர்ட் கேஸுக்கு எல்லாம் இனியா கிட்ட சக்தி இல்லேடான்னு சொல்றா. பாக்கியா சொல்றது சரிதான்னு கோபியும் ஒத்துக்கிறாரு. இனியா தன்னோட ரூம்ல கழுத்துல இருந்த தாலியை கழட்டி வைக்கிறா. அப்போ ரூமுக்குள்ள வர்ற பாக்கியா கிட்ட, ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில இல்லன்னு முடிவாயிடுச்சுன்னா அவங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுலன்னு சொல்றா. நான் விவாகரத்து கேட்கறதுனால எல்லாரும் கோபமா இருக்கீங்களான்னு கேக்குறா. பாக்கியா அவளை சமாதானப்படுத்தி விவாகரத்து தான் தீர்வுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா கொஞ்ச நாள் பொறுத்துரு, ஆபீஸ்க்கு போயிட்டு வா, எல்லாரோடவும் ஓப்பனா பேசுன்னு சொல்றா. அப்போதான் இனியா அம்மா நிதிஷ் ஜெயில்ல இருந்து வெளியே வந்துட்டான்னு சொல்றா. இதை கேட்டதும் பாக்கியா அப்படியே மிரண்டு போய் ஷாக் ஆகுறாங்க. இனியா இப்படி ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது சரியான்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த சூழ்நிலையில நீங்க இனியாவுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ல உங்க கருத்தை மறக்காம சொல்லுங்க. ட்ரெண்டிங் நண்பான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.